ஜெய் பகவதி. கார்த்திகை மாதம் அப்படின்னாவே ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சிறப்பாக இருந்தால் கூட கார்த்திகை மாதம் அப்படின்னாவே எல்லோருக்கும் நமக்கு தெரியறது என்னன்னா தீபம். இந்த தீபம் அப்படின்னா அண்ணாமலையார் இதில் தீபம் வந்து கார்த்திகை மாதத்தில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். யோகோபித்த வரவேற்போடு எல்லாருடைய மாநிலத்திலிருந்தும் ஜனங்கள்லாம் வந்து அண்ணாமலையாரை தரிசனம் பண்ணுவாங்க. அந்த தீபத்தை தரிசனம் பண்ணுவோம். சுற்றி இருக்கிற ஊரில் பார்த்தீங்கன்னா அந்த தீபம் தெரிகிற அளவுக்கு மேலே மாடியெல்லாம் இருந்து தரிசனம் பண்ணுவாங்க. அதுபோல் அன்னைக்கு அந்த தீபம் ஏற்றும் போது அன்னைக்கு விரதம் இருந்து நம்ம வீட்லேயும் விளக்கு ஏற்றிட்டு அந்த தீபம் அண்ணாமலையார் தீபம் ஏற்றும் போது நம்ம இடத்துல விளக்கு ஏற்றுவோம். அன்னைக்கு முழுதும் விரதம் இருக்கிறது வழக்கம். இந்த கார்த்திகை மாதத்தில் தீபம் ஏற்றுறது என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே தினப்படி நம்ம விளக்கு ஏற்றணும். சில பேர் என்ன பண்ணுவோம், வெள்ளி செவ்வாய் விளக்கு ஏற்றலான்னு சொல்லுவாங்க. ஆனால் தினசரி விளக்கு ஏற்றுறது தான் ரொம்ப சிறப்பானது. அப்படி இருக்கும்போது இந்த விளக்கு ஏற்றும் போது வடக்கு திசை கிழக்கு திசை ரொம்ப சிறப்பானது. இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்றக்கூடிய தீபமாகப்பட்டது அஸ்வமேத யாகம் செய்தால் எந்த பலன் கிடைக்குமோ அந்த பலன்கள் இந்த தீபம் ஏற்றுற அன்னைக்கு நமக்கு கிடைக்கிறது. அதனால் அன்னைக்கு வரக்கூடிய இந்த கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு விரதம் இருந்து வழிபடுங்க. வாழ்க்கையில் நல்லது நடக்கும். எடுத்த காரியங்கள் ஜெயமாகும். லக்ஷ்மியினுடைய பரிபூர்ண அனுகிரகம் கிடைக்கும். ஜெய் பகவதி.